அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மெய்யான போதனை அவர் வாயில் இருந்தது, தீமை அவருடைய உதடுகளில் காணப்படவில்லை. அவர் என்னோடு அமைதியிலும் நேர்மையிலும் நடந்து கொண்டார். நெறிக்கேட்டிலிருந்து பலரை துரப்பி கொணர்ந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தம் சீடர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருடைய வாழ்விலும் நம்பிக்கை என்று ஒன்று இல்லை என்றால் நமது ஆன்மீக பயணம் எந்த பலனையும் தராது. இயேசு மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணியை நிறுவுவதற்கு ஒரு அடித்தளமாக காணப்படும். இதை இன்றைய புனிதராகிய மறைசாட்சியான புனித இரேனியூஸ் ஆயர் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தப்பறை கொள்கைகள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அதற்கு எதிராக நின்று போர்க்கொடை தூக்கி அனைவரையும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆழமாக உறுதிபட செய்தார். இதன் அடிப்படையில் தான் இவர் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி ஆண்டவரின் அன்பின் மகனாக இன்று விண்ணகத்திலிருந்து நம் அனைவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்றை அடித்தளமாக கொண்டு இயேசுவின் போதனைகளை, இயேசுவின் வார்த்தைகளை, இறையாட்சி படியை நாம் இந்த மன்னகத்தில் தொடர இந்த திருப்பலியிலே வர வேண்டி மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூது புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியும் நிலைநாட்டும் வரத்தை ஆயரான புனித இரேனியூசுக்கு அளித்தீரே. அவரது வேண்டுதலால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்க பெற்று ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை திருவாக்குகள் 1 முதல் 8 மற்றும் பிரிவு 4 இறை வாக்குகள் 11 முதல் 12 முடிய. இறை மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள்.
உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிந்திக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ, நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ, ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ, தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசி இருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளியட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 5 பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். வாழ்த்துலி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலுயா. ஆண்டவர் அவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பணியை மக்களோடு மக்களாக இணைந்து தன் வார்த்தையினாலும் புதுமைகளினாலும் தன்னுடைய இறை பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தவர்கள் எத்தனை நபர்கள். இப்படி பின்தொடர்ந்தவர்கள் அல்லாமல் அழைக்கப்பட்ட நாள் முதல் இயேசுவை கைது செய்கின்ற வரையில், இறுதி உணவு வரையில் இயேசுவோடு இருந்தவர்கள் சீடர்கள். மன வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரிய நிகழ்வு என்னவென்றால், இயேசுவை பின்தொடர்ந்த எத்தனையோ மக்கள் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை விசுவாசம் கொண்டார்கள். தங்களோடு இருப்பவர் யார் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவோடு உண்டு குடித்து உறங்கி 3 ஆண்டுகள் காலம் கழித்த சீடர்கள் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முந்தைய பகுதிகளை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், இயேசுவை பின்தொடர விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னை பின்தொடர்வதினால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, துயரங்கள் என்ன என்பதை அழகாக வெளிப்படுத்தினார். தன்னை பின்பற்ற வேண்டுமென்றால் நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லி வழி அனுப்பியதையும் சீடர்கள் நன்றாக கவனித்திருந்தார்கள். இப்படி இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டும் இயேசு செய்த புதுமைகளை நேருக்கு நேராக பார்த்தும் இந்த நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் அலறுகிறார்கள், ஐயோ நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று. இயேசு வேறு வார்த்தைகளை கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை சற்று சீர்தூக்கி பார்க்க அழைப்பு கொடுக்கிறது. அது என்னவென்றால், நம்பிக்கை குன்றியவர்களே, விசுவாசம் குன்றியவர்களே. யாரை பார்த்து சொல்கிறார்? தான் அழைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லவில்லை. தான் யாரை அழைத்தாரோ அவர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை நம்பிக்கை குன்றியவர்களே. சற்று சிந்தித்து பார்ப்போமா? இந்த வார்த்தை பிற மத சகோதர சகோதரிகளை பார்த்து இயேசு சொல்லுவாரா? அல்லது இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று கிறித்தவன் கிறித்தவள் என்று பெருமையோடு மாதட்டி கொண்டு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோமே, நம்மை பார்த்து சொல்லுவாரா? நிச்சயமாக நம்மை பார்த்து சொல்லுவார். ஏனென்றால் சீடர்களைப் போலத்தான் நாமும் நம்பிக்கை குன்றியவர்களாக இயேசுவினுடைய முழு பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தோன்றி மறையக்கூடிய சந்தோஷங்கள் நமக்கு வேண்டும். ஏனென்றால் பதவியும் பணமும் பட்டமும் அதிகாரமும் அடக்குமுறையும் நமக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் நான் தான் உயர்ந்தவன் என்று அடுத்தவர்கள் என்னை பெருமையாக பேச வேண்டும். இயேசுவின் பெயரால் இது சாத்தியமில்லை என்பதை இயேசு சூசகமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் ஆனத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாக்கி இடமில்லை என்று சொல்லுகிறவர் பொன்னையும் பொருளையும் பதவியும் அதிகாரத்தையும் ஆளுமையையும்
தற்பெருமையும் இயேசு ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை யாரெல்லாம் விலக்கி வைக்கிறார்களோ அவர்களை நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அழைப்பார். இதை யாரெல்லாம் இயேசுவின் பெயரால் எனக்கு வேண்டும் என்று அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, உயிரை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்றோமோ, நம்மை பார்த்து நிச்சயமாக இயேசு நம்பிக்கை குன்றியவர்களே என்று சொல்லுவார். எனவே இயேசுவினுடைய பிரசன்னத்தை எவனொருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் நிச்சயமாக இயேசுவின் மீது ஆழமான அடித்தளமிட்ட நம்பிக்கையுள்ள வாழ்க்கை அவன் வாழ ஆரம்பித்து விட்டான். அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மறைசாட்சியான புனித இரினியஸுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால் அது நமக்கு நன்றாக தெரியும். ஆசிய மைனரில் உள்ள சிமிரினாவில் இவர் பிறந்தார் என்பதும், 1ஆம் நூற்றாண்டில் இவர் பிறந்திருக்கின்றார். ஆனால் இவருடைய பிறப்பின் சான்றுகள் தெளிவாக இன்று வரை அன்னையாம் திருச்சபையால் காண முடியவில்லை. இவர் போலிகார்ப்பின் சீடராக இருந்திருக்கிறார். போலிகார்ப் என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆழமாக அன்பு செய்யப்பட்ட நற்செய்தியாளருமான யோவானுடைய அன்பின் சீடராக இந்த போலிகார்ப் இருந்தார். எனவே யோவானுடைய சீடராக போலிகார்ப் இருக்கின்றார். இந்த போலிகார்ப்பினுடைய அன்பின் சீடராக இரினியஸும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். இவர் வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடைகின்ற பொழுது பிரான்சில் உள்ள லயன்ஸ் என்ற இடத்தில் ஆயராக இருந்த போத்தினுஸ் என்பவரோடு குருவாக பணியாற்றி தன்னுடைய இறையாட்சி பணியை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சமயத்தில் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கின்ற வேதகலாபனை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேதகலாபனையில் தான் ஆயர் போத்தினுசும் கொலை செய்யப்பட்டார். இந்த வேதகலாபனை என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி. கிறிஸ்துவத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அந்த கடைபிடிக்கின்ற ஒவ்வொருவரையும் அழித்துக் கொள்ளுவதில் அவர்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள். எனவே இப்படி கிறிஸ்துவத்திற்கு எதிராக இருப்பவர்களை கொன்று குவிப்பதில் போத்தினுசும் ஒருவராக தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது லயன்ஸ் என்ற இடத்தில் இவர் தன்னை ஆயராக இவரை நியமித்திருக்கிறார்கள். இப்படி இவர் ஆயராக நியமிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் ஒரு முக்கியமான கிறிஸ்துவுக்கு எதிராக ஒரு தப்பறை கொள்கை ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் நாஸ்டிசிசம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். இந்த தப்பறை கொள்கையை முழுவதுமாக எதிர்த்து நின்று போராடியவர் இந்த இரினியஸ். இது என்ன தப்பறை கொள்கை என்று பார்க்கின்ற பொழுது, இறைவன் தருகின்ற மீட்பு எல்லோருக்கும் கிடையாது. இயேசுவால் யாருக்கெல்லாம் ஞானம் வெளிப்படுத்தப்பட்டதோ அவர்களுக்கே உரியது என்றும், எல்லாவற்றையும் துறந்து இயேசுவின் வழியில் நடப்பவர்களுக்கு மட்டுமே உரித்தானது எனவும் சொல்லி வந்தது இந்த தப்பறை கொள்கை. இரினியஸ் இதற்கு எதிராக நின்று கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மீட்பு இருக்கிறது என்பதை இவர் வெளிப்படுத்தி அதற்கும் எதிராக வெற்றியும் கண்டார். தொடர்ந்து இந்த பயணம் போகின்ற பொழுதுதான் இந்த வேதகலாபனை தலை தூக்கி முடிகின்ற தருணத்தில் ரோமையில் இருக்கின்ற செப்டிமஸ் சிலவருக்கு இந்த இரினியஸினுடைய செய்தி கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால் அனைவரையும் கிறிஸ்துவ மதத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று. இந்த செய்தியை கேட்ட அரசன் அவரை ரோமை நகருக்கு வரவழைத்து அங்கே அவரை கொலை செய்து இயேசுவின் சாட்சியாக தன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை நேருக்கு நேராக பார்த்து இயேசுவோடு பயணித்து வந்த சீடர்கள் கூட இயேசுவின் பிரசன்னத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியாமல் தங்கள் உயிருக்கு ஆபத்து வருகின்ற பொழுது இயேசுவிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆனால் மறைசாட்சியான இரினியஸ்
தன் உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தும் கூட இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமையாரிடம் சொன்ன வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டுமாய் நினைவு கூறுவோம். தோமா, நீர் என்னை கண்டதினால் நம்புகிறாய், என்னை காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர் என்று சொன்னார். இரியேசுக்கு மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் இயேசு அற்புதமாக அழகு தூக்கி பார்த்திருக்கிறார். நாம் அவரை நம்புகிறோம் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம். விசுவாசத்துடன் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலுங்க நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித இரேனியஸ் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி உமக்கு மாட்சி அளிப்பதாக. நாங்கள் உண்மை விரும்பி ஏற்கவும் திரு அவையின் வலுவில்லா நம்பிக்கையான நிலையான ஒற்றுமையை ஆகியவற்றை பற்றி கொண்டிருக்கவும் இது எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித இரேனியஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றான். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கிறேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலாக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற மறைசாட்சியான புனித இரேனியஸ் மற்றும் உலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையோடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை தூய மறைநிகழ் வழியாக உமது இரக்கத்தால் நாங்கள் நம்பிக்கையில் வளர உம்மை வேண்டுகின்றோம். ஆயரான புனித இறையேசாவை ஏற்கும் அளவுக்கு தமது நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று மாட்சியடைந்தது போல நாங்களும் அதே நம்பிக்கை உண்மையாகவே பின்பற்றி உமக்கு ஏற்புடையவராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.